10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. A = கணம் 5,6, B = கணம் 4,5,6, C = கணம் 5,6,7 எனில் A × A = B × B வெட்டு C × C என காட்டுக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ABCன்னு 3 கணம் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது A × A = B × B வெட்டு C × C என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வில் கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும். A = கணம் 5,6, B = கணம் 4,5,6, C = கணம் 5,6,7. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A × Aன்னு இருக்கு. A × A = 5,6 × 5,6. சரியா? இப்போ எப்படி எழுதணும்? கணம் 5,5, 5,6, 6,5, 6,6. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஓகேவாப்பா? இதை 1ன்னு குறிச்சிக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடில் B × B வெட்டு C × Cன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு B × B கண்டுபிடிக்கணும். B × Bனா பியை கார்ட்டீசியன் பெருக்கல் பியோடவே பண்ணணும். சரியாப்பா? B × B = கணம் 4, 5, 6 × கணம் 4, 5, 6. இப்போ எப்படி எழுதணும்? கணம் 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6 இப்படின்னு எழுதணும். B × B கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து C × C கண்டுபிடிக்கணும். C × Cனா Cயை Cயோட கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? C × C = கணம் 5,6,7 × கணம் 5,6,7. இப்போ கணம் 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6, 7,7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா B × B வெட்டு C × C கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னப்பா? B × Bலையும் C × Cலையும் இருக்க பொதுவான வரிசை ஜோடிகளை மட்டும் எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், 4,4 இங்கே கீழே இருக்கா? இல்லை. 4,5 இல்லை. 4,6 இல்லை. 5,4 இல்லை. 5,5 இருக்கா? இங்கே கீழே ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ஓகே, அதை எழுதிக்கணும். 5,6 அதுக்கடுத்தே இருக்குது, எழுதிக்கலாம். 6,4 இருக்கா? இல்லை. 6,5 கீழே இருக்குது பாருங்கள். 6,6 இருக்குது, எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிறதுலாம் இல்லைன்னு அர்த்தம். சரியாப்பா? அப்போ B × B வெட்டு C × C அப்படின்னா கணம் 5,5, 5,6, 6,5, 6,6. இப்போ இது ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். அதனால் 2ன்னு எழுதிக்கணும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் 5,5, 5,6. இங்கேயும் 5,5, 5,6, 6,5, 6,6, 6,5, 6,6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்குது. தேர்ஃபோர் A × A = B × B வெட்டு C × C என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா?